அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. இரண்டுமே இந்தியா கராராக நடந்து கொண்டதால இந்தியாவுடைய ஆளுமையை மீண்டும் ஒரு முறை நாம் ஸ்தாபிச்சிருக்கிற நிகழ்வுகள் தான் அது. இந்த இரண்டு முக்கியமான செய்திகளுமே இந்த பிராந்தியத்தில், தெற்காசிய பிராந்தியத்தில் நடந்தது தான். நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் சரியாக கணிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, முதல் முறையாக இதை பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் தவறாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்பொழுது தான் நம்மளோட சுவாரஸ்யமான இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, முதல் வேலையாக நாம் பேச போகிற விஷயத்த என்னன்னு சரியாக கணிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உடனடியாக எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் சரியாக எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முதல் செய்தி என்ன அப்படின்னா, அது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் தொடர்புடைய செய்தி நண்பர்களே. சமீபத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்தது. அது என்ன அப்படின்னாக்க, இலங்கையுடைய திரிகோணமலை இருக்குது இல்லையா, அந்த திரிகோணமலை கடல் பிராந்தியத்தில் இலங்கையும் பாகிஸ்தானும் இணைந்து, அதாவது இலங்கையுடைய கடற்படையும் பாகிஸ்தானுடைய கடற்படையும் இணைந்து இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக செய்திகள் வந்தது. சில நாட்களுக்கு முன்பு நாம் அந்த செய்தியை பார்த்து போவது கூட ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சோம். இப்போ தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்றுட்டு வந்தார். அங்கே போன போது நல்ல மிகவும் மரியாதையோடு நடத்தப்பட்டார். உலகத்தில் எந்த தலைவருக்குமே கொடுக்கப்படாத ஒரு செரிமோனியல் வெல்கமை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையுடைய அதிபர் அனுரா வழங்கியிருந்தார் இல்லையா. அது மட்டும் இல்லை, அப்பொழுது பல ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. அதில் மிக முக்கியமான ஒப்பந்தமாக என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னாக்க, திரிகோணமலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு இந்தியா, இலங்கை, UAE மூன்று நாடுகளும் இணைந்து செய்வதற்கு கையெழுத்திட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திட்ட ஒரு சில நாட்கள்லேயே இப்படி ஒரு செய்தி வந்தது. நமக்கு உண்மையிலேயே பயங்கர வருத்தமாக இருந்தது. திரிகோணமலை நண்பர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அது தமிழர்களுடைய பகுதி, தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. இலங்கையில் விடுதலை புலிகள் ராஜ்யம் நடந்த காலத்தில் திரிகோணமலை மிக முக்கியமான ஒரு நகரமாக கருதப்பட்டது விடுதலை புலிகளால். இந்த திரிகோணமலை இருக்குது இல்லையா, அந்த கடல் பிராந்தியம் இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் உலகின் ஆக பிரமாதமாக அமைந்திருக்கிற இயற்கை ஹார்பர், அதாவது இயற்கையான ஒரு துறைமுக பகுதியை போலவே அந்த பகுதி அமைஞ்சிருக்குது அப்படின்னும், அதனாலேயே அந்த பிராந்தியத்தை ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக வளர்த்தெடுக்க இந்தியாவும் இலங்கையும் முயன்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்ல, திரிகோணமலை பகுதியில் தான் முன்பு இந்தியா இலங்கையில் இந்த திரிகோணமலை பகுதியில் இந்த ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதாவது மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகளை அங்கே வச்சிருந்தாங்க. இப்பொழுது கடந்த 20-25 ஆண்டுகளாக அது பயன்படுத்தப்படாமல் துருப்பிடிச்சு கிடக்குது. அதை ரினியூ பண்ணுறதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அதில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட அந்த எண்ணெய் கிடங்குகள் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் டேங்க், அதில் 25% புதுப்பித்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தது இந்தியா ஏற்கனவே. இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது லேட்டஸ்டாக போட்டிருக்கிற ஒப்பந்தம் என்னன்னா, இந்தியா, இலங்கை, UAE மூன்று நாடுகளும் இணைந்து திரிகோணமலையை ஒரு எனர்ஜி ஹப்பாக மாற்றுவதற்கு, அதற்கு தேவையான திட்டங்களை அங்கே வகுப்பது, அங்கே செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திட்டாங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட மை கூட இன்னும் காயவில்லை. அதுக்குள்ள அதே பகுதியில் பாகிஸ்தான் கடற்படையோடு இலங்கை கடற்படை ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி நடத்துதா அப்படின்னு பலரும் வியப்புடன் இந்த செய்தியை படித்தாங்க. அதற்கு இலங்கை வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பு என்ன அப்படின்னாக்க, இது பாரத பிரதமருடைய இலங்கை பயணத்துக்கு பல வாரங்களுக்கு முன்பே இது உறுதி செய்யப்பட்ட ப்ரோக்ராமு, அதனால் அதை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா இது தொடர்பாக தங்களுடைய மிக கடுமையான ஆட்சேபனையை இலங்கைக்கு தெரிவித்தது. இந்தியா சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஹம்பன்தோட்டா துறைமுகம் சீனாவுடைய ஆளுமையின் கீழே வந்துடுச்சு. அவங்களோட கான்ட்ராக்ட்ல இருக்குது, 99 வருஷ கான்ட்ராக்ட்ல. அதனால ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு அடிக்கடி சீனாவுடைய
இந்த உளவு கப்பல்கள்லாம் வந்துட்டு போகுது, ரிசர்ச் கப்பல்ங்கிற பேரில் உளவு கப்பல்கள் வந்துட்டு போகிறது வழக்கமாயிருச்சு. அதுவே இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பெரும் பங்கமாக அமையுது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது பெரும் பங்கமாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் பாகிஸ்தானோட இந்த பகுதியில் நடத்துனீங்கன்னா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறக்கூடும். ஏன்னா பாகிஸ்தானும் சீனாவும் பல விஷயங்களில், குறிப்பாக இராணுவம் தொடர்பான விஷயங்களில் இணைந்து செயல்படுறாங்க. பாகிஸ்தானுக்கு பல இராணுவ தளவாடங்களை சீனா வழங்கி இருக்குது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் இந்த திருகோணமலை பகுதியில் இராணுவ பயிற்சி மேற்கொண்டால், திருகோணமலை இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிப்பதாக இருக்கும் அப்படின்னு இந்தியா எழுப்பிய ஆட்சேபனைகளை ஏற்றுக்கிட்டு இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானோடு தாங்க நடத்தவிருந்த கூட்டு பயிற்சியை ரத்து செஞ்சிருச்சு நண்பர்களே. இது இந்தியாவுக்கு இந்த பிராந்தியத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுது. முதல் விஷயமாக நம்ம இதை பார்த்தோம். இதை எத்தனை பேர் கரெக்டாக நீங்கள் கணிச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே குறிப்பிடுங்க பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே சமயத்தில் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய ஷேரும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. சரி நண்பர்களே, வாங்க இரண்டாவது செய்தியாக என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற ஏழரை பற்றி தான். யாரை சொல்கிறேன் அப்படின்னு இந்நேரம் நீங்கள் கணிச்சிருப்பீங்க. வீடுன்னு நான் சொன்னதே உங்களை ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இந்நேரம் நீங்கள் சரியாக கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, பங்களாதேஷை பற்றி தான் பேசுகிறேன் நான். பக்கத்து நாடான பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசராக உட்கார்ந்துருக்கிற ஏழரை, அந்த நாட்டை பிடிச்ச ஏழரை மட்டுமல்ல, அது இந்தியாவையும் ஆட்டி படைக்கிற ஒரு ஏழரை, அல்லது இந்தியாவை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு கனவு காண்ற ஒரு ஏழரை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த யூனுஸ் நேற்று வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் முர்ஷிதாபாத்தில் கலவரம் நடக்குது இல்லையா, அதில் இந்திய முஸ்லிம்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இது வெளியே வந்த உடனே பயங்கர கடுப்பாயிருச்சு இந்தியா அப்படின்னு சொல்லணும். இது வெளியே வந்த உடனேயே இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் நேற்று செய்தியாளர்கிட்ட பேசும்போது சும்மா பக்கத்து நாட்டு ஏழரைய வாங்குன்னு வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியர்களை பற்றி கவலைப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல தன்னுடைய நாட்டில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, தொடர்ந்து அவங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நாட்டு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சீக்கியர்களும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்கு இவர் ஏதாவது வழி செய்ய வேணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற கலவரத்துக்கு பெரும் காரணியாக இருக்கிறதே இங்க பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்திருக்கிற இந்த வங்காளி முஸ்லிம்கள் தான் அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டு உடைச்சாரு நம்முடைய பேச்சாளர். அவர் மேலும் என்ன சொன்னார்னா, எல்லை தாண்டி இங்க இருக்கிற இந்த முஸ்லிம்கள், இந்த பங்களாதேஷி முஸ்லிம்கள் இங்க கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அவங்க நாட்டில் நடக்கிற அவாமி லீகுக்கும் பிற எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை இப்பொழுது இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு அதுதான் இன்னைக்கு முர்ஷிதாபாத்லையும் பெரும் பிரச்சனையா இருக்குது. வெஸ்ட் பெங்காலுடைய முர்ஷிதாபாத்ல வக்கஃப் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக இவர்கள்லாம் போராடுறதாக காமிச்சுக்கிட்டு, உண்மையை சொல்ல போனா இவர்கள் இங்க அவாமி லீகை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களான்னு வீடு வீடாக தேடி அவங்கள தாக்குறாங்க. இதுல மிகப்பெரிய அளவில் இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த லோக்கல் முஸ்லிம்ஸை தூண்டிவிட்டு லோக்கல் முஸ்லிம்ஸ்லாம் இந்த வக்கஃப் ஆக்டுக்கு எதிராக பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இந்துக்களை தாக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்திருக்கிற இந்த முஸ்லிம்கள் தான் விஷ கிருமிகளைப் போல இந்தியாவுக்குள், வெஸ்ட் பெங்காலுக்குள், முர்ஷிதாபாத்தில் இன்னைக்கு பெரும் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முதல்ல புட் யோர் ஹவுஸ் இன் ஆர்டர் பிஃபோர் யூ கம் அண்ட் டாக் அபவுட் அஸ் அப்படின்னு
தெளிவாக அப்படியே செவினில பலேர் நாள் சாத்தின மாதிரி சாத்தி அந்த 7.5க்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்குது இந்தியா. ஆனாலும் கூட 7.5 யூனிட்ஸுக்கு இதெல்லாம் வந்து புரியுமா, இதெல்லாம் உரைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற விஷயம். ஏன்னா யூனிவர்ஸ் நாளை காலையில் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒரு 7.5 கூட்டிகிட்டு வரத்தான் போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது, பங்களாதேஷுக்கு கேடு காலம் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த நாட்டை பிடிச்ச 7.5 யூனிஸையும் அந்த மக்கள் தூக்கி எறிய போறதில்லை. அந்த யூனிஸும் அந்த நாட்டை நாசமாக்காம அந்தாலும் போக போறதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நாம் எழுப்பிய இந்த 2 விஷயங்களையும் யாரெல்லாம் சரியாக முதல்லையே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.